நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து வச்சிருக்கேன். எல்லா நண்பருக்கும் தெரியும். 1,00,000 டூ 1,00,00,000 இந்த 1,00,000 டூ 1,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாயால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிறலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலக்க அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்ல ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000மோ, ஒரு 25,000மோ சம்பாதிக்கிற ஆளு, அத அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சேமிக்கவே மாட்டாங்க. சேமிப்பு வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற பணத்த நமக்காண்டி வேலை செய்ய வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்காண்டி வேலை செய்ய வைக்கலன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம வந்து ஏழையாகவே இருப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. கோல்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிக்ஸ்டு டெபாசிட், அதுக்கப்புறம் பாண்டு, ஸ்டாக் மார்க்கெட். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100x, 10x, 10 இயர்ல அந்த மாரிக்கு குடுத்த நெறைய ஸ்டாக் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் நான் வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த டிடி பவர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன நண்பருக்கு தெரியும் தெரியாது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2022ல அந்த மிடில்ல வரும்போது, உக்ரைன் வார்க்கு வந்ததுக்கப்புறம் வரும்போது, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 150 ரூ. 200 ரேஞ்சில தான் இந்த ஸ்டாக் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15x வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் குடுத்துருக்கு ஆல்மோஸ்ட். 14xோட வச்சுக்கலாம். நீங்க ரூ. 1,00,000 நீங்க இதில போட்டிருந்தீங்கன்னா, ரூ. 14,00,000 இன்னைக்கு ஆயிருக்கும். ரூ. 10,00,000 நீங்க இதில போட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூ. 1,50,00,000க்கு மேல ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டாக்ல. இந்த மாரிக்கு நம்ம ஒரு ஸ்டாக்க தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி ஜெனரேட்டர், எலக்ட்ரிக் மோட்டார் அந்த மாரிக்கு செக்டார்ல தான் இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு பார்க்க போற ஒரு 5 ஸ்டாக்குமே அந்த மாரி செக்டார் தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 1 வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் இருக்கும் வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இல்லாம வந்து யாராலயும் இருக்க முடியாது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, காற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப முக்கியமோ, அதே மாரிக்கு பவர் ரொம்ப முக்கியம். அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இந்த ரேர் எர்த்துக்கு யூஸ் பண்றோம்ல, ரேர் எர்த் மெட்டீரியல். அந்த செக்டார்ல ஒரு ஸ்டாக் பார்க்க போறோம். அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கும் வரைக்கும், ஒரு கண்ட்ரி இருக்கிற வரைக்கும், அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் நல்லா இருக்க வரைக்கும், ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். அதே மாரிக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள ஒரு ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பவர் டிரான்ஸ்மிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல இந்த ஆட்டோ பேர்பாஸ் ஆகிற ஒரு கம்பெனி. அந்த 5 கம்பெனி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம 1,00,00,000 அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 தான் மெயினான விஷயம். அந்த 1,00,000 டூ 5,00,000, 5,00,000 டூ 10,00,000. அந்த 10,00,000 அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு 25, 30% வர்ற மாரிக்கு ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் முக்கியமா. அந்த 10,00,000 டூ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்தது நம்முடைய டார்கெட் 25,00,000. 25,00,000 டூ 50,00,000, 50,00,000 டூ அதுக்கப்புறம் 1,00,00,000. இத அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில நண்பர்களுக்கு 5 வருஷம் ஆகலாம். சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் ஆகலாம். சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷம் கூட ஆகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டுடைய அமௌண்ட்ட பொறுத்து. இப்ப என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 50,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னா, என்னால சீக்கிரமே அந்த இலக்க அடைய முடியும். இல்லங்க என்னால வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்டின்னா, அந்த அவங்க இலக்க அடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். டைரக்ட்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணலாம். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிட் கேப், ஸ்மால் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் குடுக்கும் எதிர்காலத்துல அப்படிங்கிறத, அது ரெக்கார்டு இருக்கு. அது ஹிஸ்டரி இருக்கு. ஒரு லார்ஜ் கேப்ல போய் ஒரு ஸ்டாக்ல போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10xோ இல்ல ஒரு 5xோ நம்ம எதிர்பார்க்கலங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மால் கேப்ல, மிட் கேப்ல எதிர்பார்க்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிச்சேன். ஒரு ஸ்டாக்கு ஒரு 5 வருஷத்துல அந்த ஸ்டாக் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு 15 ஸ்டாக், 20 ஸ்டாக் அந்த மாரிக்கு ஒரு ஸ்டாக் நம்ம செலக்ஷன் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நம்மனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடீஸ்வரரா ஆக முடியும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வசதியா வாழ்றதுக்கு ஆசை இருக்க தான் செய்யும். எனக்கு இருக்க தான் செய்யும். நம்முடைய வீடியோ பார்க்குற நெறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிக்கிற பணத்த நமக்காண்டி வேலை செய்ய வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல அந்த மாரிக்கு ஒரு 5 ஸ்டாக் எதிர்காலத்துல ஒரு 10xஓ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5xஓ இல்ல 100xஓ குடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஒரு 10 ஸ்டாக் தான் நம்ம 5 ஸ்டாக் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். இதுல மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்டினியூவா பார்ப்போம். டெக்னிக்கல் நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டல் பார்ப்போம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவரிக்கா. இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இவங்க என்னன்னா, டீசல் ஜெனரேட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா, பவர் பேக்கப் மெயினா வந்து இவங்களுடைய ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பேக்கப் தான் யூஸ் ஆகுது. இந்த கம்பெனியுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் செக்மென்ட், பிசினஸ் ப்ரொஃபைல் எல்லாமே குடுத்துருக்காங்க. டீசல் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீட் லார்ஜ் ஜெனரேட்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் பவர் சொல்யூஷன், இபிசி, ஐபிபி அண்ட் ஓஎம். இந்த கம்பெனி ஹாஸ் மெயின்டெய்ன்ட் த லாங் ஸ்டாண்டர்ட் ஓஎம் ரிலேஷன்ஷிப் வித் ஹூம் இஸ் ஸ்பேனிங் 40 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜெனரேட்டர் செட்டப் பிசினஸ் டிவிஷன். இவங்க எந்தெந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர் தயாரிக்கிறாங்க, எத்தனை வோல்டேஜ் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. 180 கிலோ வாட், 500 கிலோ வாட், அதுக்கப்புறம் 160 கிலோ வாட்,
500 கிலோவாட் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருக்காங்க. இவங்களுடைய கெப்பாசிட்டிலாம் குடுத்துருக்காங்க. விண்ட் பவருடைய கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ஜெனரேட்டர் பிசினஸு, அதுக்கப்புறம் இபிசி எக்ஸ்பீரியன்ஸு, ரெனியூவல் அது என்னென்ன செக்டர்ல ரெனியூவல் வருதுன்னா, ஜெனரேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 85% விண்ட் பவர்ல வந்து 15% உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து ஜெனரேட்டர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஜி செட்ல வந்து 70%, அதுக்கப்புறம் எம்எஸ்எல்ஜி, அலைடு இதில எல்லாமே குடுத்துருக்காங்க. விண்ட் பவர்லேருந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் 6,500 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 25ல இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஐ டீசென்ட்டா இருக்குங்க. பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5. புரமோட்டர் ஹோல்டிங் 77 இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் டவுனு, அதுக்கப்புறம் ஹை போயிட்டு நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்குங்க. இவங்களுடைய இந்த கம்பெனியுடைய வந்து பியர் காம்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்டாச்சி, பிஹெச்எல், சீமென்ஸ், சிஜி பவர் எல்லாமே இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவரிக்காவுடைய பிஇ மட்டும் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. பாக்கி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை வேல்யூஷன்ல இருக்கு பிஇ எல்லாமே. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதாவது இந்த ஸ்டாக்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்து, இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. இந்த ஜூன் ரிசல்ட் வந்திருக்குங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கோடி கம்மியா தான் குடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. 10லேருந்து பார்த்தீங்கன்னா 14ஆ கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2025 ஜூன்ல 51 கோடி. இப்ப 64 கோடி. குவார்டர் ஆன் குவார்டர் நல்லாவே இருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 2021ல -16 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 291 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. உங்களுடைய இபிஎஸ் குரோத்தும், காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 729 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2000 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசர்வ். கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 572 கோடி தான் கடன் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 403 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஈக்வலன்ட் இவங்க கையில கேஷ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 961 கோடி கேஷே வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல தான் இருக்கு. ஆர்ஓசிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, குரோ ஆயிட்டே தான் இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கம்மியா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ். புரமோட்டர் ஹோல்டிங் 77 நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட்ட வந்து கொஞ்சம் இருக்கு. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன் இத. நம்ம பார்க்கலாம். எஸ்பிஐ சில்ட்ரன் ஃபண்ட், அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் ஃபண்ட், பேங்க் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இது எல்லாமே வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 4% தான் இருக்கு. இந்த கம்பெனியுடைய சார்ட்ட காமிக்கிறேன். இதான் அவங்களுடைய பிசினஸ். விண்ட் பவர் பிசினஸ். அதுக்கப்புறம் ஜெனரேட்டர். இந்த தான் ஜெனரேட்டர். ஜெனரேட்டர் ஃபோட்டோ வரும் பாருங்க இந்த வீடியோல. இவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டீசல் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடு, லார்ஜ் ஜெனரேட்டர் எல்லாம் இருக்கு. இந்த ஜெனரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெளியில வச்சிருப்பாங்க. நெறைய நெறைய ஃபேக்டரிலாம் வச்சிருப்பாங்க. பேக்கப்காண்டி. இந்த கம்பெனியுடைய சார்ட்ட நம்ம பார்த்துடலாம். டெக்னிக்கல் சார்ட். பவரிக்கா புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆன கம்பெனி தான். இந்த டெக்னிக்கல் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இங்க ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த ஒரு கனெக்டிவிட்டி, இங்க மல்டிபிள் டைம் கனெக்டிவிட்டி. அத தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா, மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட்ட எடுத்திருக்கு இந்த மல்டிபிள் டைம் சப்போர்ட். இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு இங்கே தான் இருக்கு. 2026 ஜூன், மே அந்த ஏரியால இருக்கு. ஏன்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. லாஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் லோ தான் லாஸ்ட் சப்போர்ட். இதுதான் இந்த கம்பெனியுடைய இந்த சார்ட் இந்த ஸ்டாக்குடைய டெக்னிக்கல் சார்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த்ல ஒரு முக்கியமான ஸ்டாக் கவர்ன்மென்ட் செக்டார்ல உள்ள ஸ்டாக் தான் மோயில். இந்த கம்பெனிய வந்து நம்ம நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 17. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா, மீடியமா இருக்கு. 2.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 10. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 64 இருக்கு. பெக் ரேஷியோ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கடன் சுத்தமா கிடையாது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கலு, பிக்மெண்ட், பேட்டரி தயாரிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு ரேர் எர்த் உள்ள செக்டார் உள்ள கம்பெனி இந்த கம்பெனி. இந்த ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்லங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 444 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 371 கோடி தான் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்டரும் சரி. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஓரளவுக்கு கூடியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஆனா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கூடியிருக்கு உங்களுக்கு 31லேருந்து 37%. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கோடி மட்டும் தான் கம்மியா இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர். இயர் ஆன் இயர் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 428 கோடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 304 கோடி. இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட். ஏன்னா கவர்ன்மென்ட் கம்பெனி.
அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. 12, 15, 12, 10 அந்த மாதிரி நல்ல ரேஞ்சில் வச்சிருக்காங்க. ரிசர்வ்ல நல்லா வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இப்போ 53 34, 35 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. இது வந்து எஃப்ஐட்ட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. டிஐடியும் கொஞ்சம் இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்குங்க. பொதுவா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வாங்கிட்டோம்னா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கே நம்ம வந்து கன்டினியூவா ஹோல்ட் பண்றோம்னா நம்மனால நினைச்சோம்னா அது முடியாது. ஏன்னா, மார்க்கெட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான். அது எப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், இப்ப திடீர்னு ஒரு வார் வரும். நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1,00,000 போட்டிருக்கோம். அது 5,00,000 ஆச்சு. இப்ப நம்ம அத என்ன பண்ணணும்னா, கன்டினியூவா அந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அ எவரி குவார்ட்டர் ரிசல்ட், எவரி இயர் ரிசல்ட் அந்த கம்பெனியுடைய வந்து பார்த்தீங்கன்னா கேபெக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஷன் எதுவும் பண்றாங்களா? பிசினஸ் டெவலப்மெண்ட் எதுவும் இருக்கா? இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு பார்க்கணும். ஏன்னா வந்து, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி 5,00,000 இருக்கும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு வார் வரும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு பார்த்தோம்னா, அது 3,00,000 ஆயிரும். அப்ப 2,00,000 நமக்கு பேப்பர் ப்ராஃபிட் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்ப என்ட்ரி ஆயி, எப்போ எக்ஸிட் ஆகுறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1,00,000 டூ 1,00,00,000ங்கிறத நம்ம இலக்க அடைய முடியும். அத நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொயில் வந்து பார்த்தீங்கன்னா, இது டே சார்ட் தான் வச்சிருக்கேன். இப்போ இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இங்க லாங் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டாக் கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோல தான் இருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போர்ட் எடுத்து ஒரு டோஜி மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேண்டில் ஸ்டிக்க பார்த்தீங்கன்னா, டோஜி மார்க்கெட் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2வது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் ஒரு புல்லிஷ் இதுக்கு வரும் நம்ம இது. இப்போ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்கு. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி என்எஸ்டிஎல். என்எஸ்டிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நண்பருக்கு எல்லாருமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹைல இருக்குங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 2 டிவிடெண்ட் கொஞ்சம் குடுக்குறாங்க. இதுல புரமோட்டர் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. இவங்களுடைய மெயினான பிசினஸ் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அண்ட் ஃபெசிலிட்டீஸ், எலக்ட்ரானிக் செட்டில்மென்ட் ட்ரேட் இந்தியன் செக்யூரிட்டி மார்க்கெட்டு. நம்ம வாங்குற ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டில தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான கம்பெனி தான் இந்த கம்பெனியும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. இதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் ரிசல்ட் சேல்ஸ் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 2,00,00,000 கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8,00,00,000 அதிகமா இருக்குங்க. இன்னும் லாஸ்ட் குவார்ட்டர்ல 90,00,00,000. லாஸ்ட் இயர் ஜூன்லயும் 90,00,00,000 ஒரு 8,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பண்ணியிருக்காங்க. இயர் இப்போ கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 125,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, 389,00,00,000 கன்டினியூயா வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் குரோ ஆயிட்டே தான் இருக்கு. இது புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆனது. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல எந்த ரிட்டர்ன் குடுக்கல. ரிசர்வ்ல பார்க்கையில ஒரு 2,330,00,00,000 ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாதுங்க. ஒரு 17,00,00,000 தான் கடன் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2,500,00,000க்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிருக்கு. நான் அத காமிக்கிறேன். என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து சார்ட்ட பாருங்க. டெக்னிக்கல் சார்ட். ஒரு எக்ஸாம்பிள் தாங்க நான் காமிக்கிறேன். லாங் அத வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் இந்த ஸ்டாக். கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் தான். இங்க மேல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. டச் பாயிண்ட் இருக்கு. இங்க கீழ 2வது ஒரு டச் பாயிண்ட் இருக்கு. 3வது டச் பாயிண்ட்க்கு தான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரை பண்ணுது. இந்த மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட உடைக்கவே இல்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1, 2 3வது டைம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம் தான் டச் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு 3வது டைம். இல்ல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் மாரி இருந்துச்சுன்னா கூட பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தரா அப் ட்ரெண்டோட போலாம். இல்ல இங்க ரிஜெக்ஷன் ஆயிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 4த் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படிங்கும்போது இந்த மாரிக்கு ஒரு பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணலாம். டபிள்யூ பேட்டர்ன். இந்த மாரிக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்னோட ஃபார்ம் ஆகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்ட உடைக்க முடியல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி, பொறுமையா வந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ரைல். இந்த ஸ்டாக்கும் புதுசா ஐபிஓ வந்தது. ட்ரான்ஸ்ரைட்டிங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் போல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் இந்த பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு தேவையான இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, போல் சொல்லுவாங்கல்ல. அந்த லைட் கம்பம் சொல்லுவோம்ல தமிழ்ல. அந்த மாரி உள்ள மேனுஃபேக்சரிங் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்மால் கேப் தாங்க. 6,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 தான் இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 2 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. பிளெட்சிங் கிடையாது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. பயாஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. இவங்களுடைய ஜூன் ரிசல்ட் நம்ம பார்க்கையில நல்லா தான் குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 96லேருந்து 108 இருக்கு. ஈரானியர் பார்க்கும்போது ஒரு 2 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. ஆனா ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து கூடியிருக்கு. ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2020ல ஒரு 102 கோடி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 405 கோடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத், ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில 2,500 கோடிக்கு மேல ரிசர்வ் வச்சிருக்காங்க. 2,200 கோடிக்கு மேல. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 678 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 65 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, 244 ப்ளஸ்ல தான் இருக்குங்க அதுவும். டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்குங்க. 91, 92 இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, -144.7ல இருக்கு. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் 71.12 எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. ட்ரான்ஸ் ரெயிலு இது ஒரு ஸ்மால் கேப்பு முக்கியமான செக்டார்ல உள்ள ஸ்டாக் தான் இதுவும் கூட. இதோடைய டெக்னிக்கல் சார்ட் நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 81% ரிட்டர்ன் குடுத்துட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் நான் இங்க போட்டிருக்கேன். அந்த சேனல்ல போயிட்டு அந்த சேனல்ல பிரேக் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு சேனல் அதையும் பிரேக் அவுட் பண்ணி, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல்ல போயிட்டு, இப்ப டவுன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. ரெக்கவர் ஆயி இத பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணி இந்த சேனலுக்குள்ள வரணும். இந்த சேனலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இத பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆல் டைம் ஹைக்கு போகணும். இது மாரிக்கு ரொம்ப அதிகமான ப்ராசஸ் இருக்கு. ரொம்ப உடனேலாம் நாளைக்கேலாம் போயிறாது. ஆல்மோஸ்ட் 75% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் டவுன்ல தான் இருக்கு. ஃபண்டமெண்டல் நம்ம இப்ப பார்த்தோம். டெக்னிக்கல் நம்ம பார்த்துட்டோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட். ஏன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. 1, 2, 3, 4, 5வது டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டென்னோ கிளீன் ஏர் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓசூர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க. இவங்க மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 23,000 கோடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. முக்கியமான ஒரு குளோபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லீடரா இருக்காங்க. டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங், கிளீன் ஏர் அண்ட் பவர் ட்ரெயின் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லீடரா இருக்காங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தாங்க இருக்கு. ஒரு 25, ஒரு 20 இருந்தா நல்லாயிருக்கும். ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே சூப்பரா வச்சிருக்காங்க. பேஸ் வேல்யூ 10. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 74.8 இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தாங்க இருக்கு. இந்த ஸ்டாக் இதுக்கு முன்னாடி நம்ம 2, 3 டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்களுடைய ஜூன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. சேல்ஸும் ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஆனா, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கூடியிருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல 381 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்ப 602 கோடி. ஆனா 2026ல 604 கோடி பண்ணியிருக்காங்க. இப்ப டிடிஎம்ல 602 கோடி இருக்கு. நீ Q2, Q3, Q4லாம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு அமௌண்ட். அதுக்கு முன்னாடியே 206 கோடி வச்சிருக்காங்க. இப்ப 794 கோடி வச்சிருக்காங்க. எதுவும் செலவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அத நம்ம பார்க்கணும். இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூஐபில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 58 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தாங்க இருக்கு இதுல. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அது நல்ல ஒரு விஷயம். கேஷ் கன்வர்சேஷன் அதுவும் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குங்க இதுல. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸு. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய வெப்சைட்ட நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ்டு ரைடு டெக்னாலஜி இந்த மாரிக்கு முக்கியமான ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசூர்ல இருக்கு. ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் நம்ம யூடியூப் உடைய சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் உடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குறாப்புல. அவர்ட்ட வந்து நான் அடிக்கடி நெறைய டீட்டெயில் கேட்பேன்.
இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எடுத்து வந்திருக்கேன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனல்ல ஐபிஓ லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த பேரலல் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் பேரலல் சேனல் பிரேக் அவுட் பண்ணி, ஒரு டவுன் வந்து இப்போ டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 1, 2, 3, 4 டைம் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டபிள்யூ பேட்டர்னையும் பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு மீன்ஸ் மண்டே தான் தெரியும். இந்த ஸ்டாக்க பத்தி. இந்த ஸ்டாக் இன்னும் கூட டவுன் வரும் பார்த்தேன். வரல. இங்கே ரிவர்ஸ் ஆயிருச்சு. சப்போஸ் இங்கே ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்போர்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா டபுள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன டச் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 5 ஸ்டாக்கு தாங்க. இந்த 5 ஸ்டாக்கு தான் எதிர்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபேக்கர் ஆகுமா? ஆகாதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா, இவங்க குடுக்கக்கூடிய ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் இவங்களுடைய கம்பெனியுடைய கேபெக்ஸு, இவங்களுடைய ஃபியூச்சர் குரோத்த பத்தி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த 5 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பவரிக்கா, மோயிலு, என்எஸ்டிஎல், டிரான்ஸ்லைட்டு, அதுக்கப்புறம் டென்கோ. இதில எல்லாமே நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதில நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கானது தாங்க. எந்த ஸ்டாக்குமே நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றது கிடையாது. ஏன்னா, நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், நீங்க ஃபர்ஸ்ட்டு ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலன்னா, ஒரு நல்ல ஒரு அட்வைஸர் கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெம்பர்ஷிப் இருக்கு. ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண நண்பர்களுக்காண்டி நம்ம தனியா வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோடைய சார்ட் அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்ப்பஸா இருக்கும். இன்னும் சில நண்பர்கள் இங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். தொடர்ந்து ஆதரவு குடுங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பாருங்க. நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில வீடியோ பார்க்காம விட்டுறீங்க. அப்புறம் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில ஸ்டாக்க பத்தி கேட்குறீங்க. நம்ம எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வந்து நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். அதனால வீடியோ கன்டினியூவா பாருங்க. டைம் ஒதுக்கி நமக்காண்டி பாருங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே!